அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் குவாலிட்டி கண்ட்ரோல் அப்படின்ற ஏரியாவில் இருந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்க. 15 tape recorders were examined for quality control test. The number of defects in each tape recorded is recorded below. Draw appropriate control chart கேட்டிருக்கும். ஸோ நம்பர் ஆஃப் டிஃபெக்ட்ஸ் கொடுத்துருக்கும். ஸோ முதல்ல நமக்கு என்னன்னா நம்பர் ஆஃப் டிஃபெக்ட்ஸும் அண்ட் டிஃபெக்ட்ஸுக்கும் டிஃபெக்டிவ்ஸ்க்கும் வித்தியாசம் என்ன தெரியணும். ஸோ டிஃபெக்ட்ஸ்னா எவ்வளோ டேமேஜ் இருக்கு, ஹவு மெனி டேமேஜஸ் இன் சிங்கிள் ஐட்டம், ஹவு மெனி டேமேஜஸ் இன் ஒன் ஐட்டம் ஆர் சிங்கிள் ஐட்டம் நம்ம செக் பண்ற ஒரு ஐட்டம். ஸோ ஒரு பாக்ஸ் எடுத்துக்கோ, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பாக்ஸ் எடுத்துக்கிறோம், இல்லை இந்த ஒரு சாம்பிள்ல எவ்வளோ டேமேஜஸ் இருக்கு, இந்த எட்ஜ் உடஞ்சிருக்குது, சரியா பிரிண்ட் ஆகல, ஸ்கிராச் ஆயிருக்கு, இதெல்லாம் என்ன பார்த்தீங்கன்னா இங்க 3 டிஃபெக்ட் சொல்லலாம். இந்த ஒரு ஐட்டம்ல 3 டிஃபெக்ட் இருக்கு, ஒரு ஐட்டம்ல 3 டிஃபெக்ட் சொல்லலாம், 3 டேமேஜஸ் சொல்லலாம். ஒரு ஐட்டம்ல 3 டேமேஜஸ் இருக்கு. டிஃபெக்டிவ்ஸ் என்ன சார்ன்னு கேட்டீங்கன்னா அதே ஒரு ஐட்டம் தான், அதே டேமேஜஸ் தான் இருக்கு. ஒரு டேமேஜ் இருக்கு, இங்க ஒரு டேமேஜ் இருக்கு, இங்க ஒரு டேமேஜ் இருக்கு. ஆனா நம்ம கவுண்ட் என்ன எடுத்துக்கோம்னா இட் இஸ் டிஃபெக்ட்ஸ். ஒரு டேமேஜ்னாலும் 10 டேமேஜ்னாலும் இது டேமேஜ் மட்டும்தான். அப்போ கவுண்ட் பாத்தீங்கன்னா 1, அதாவது எஸ்ஆர் நோ கொஸ்டின். டேமேஜ் இருக்கா, டேமேஜ் இல்லையா, எஸ்ஆர் நோ. ஸோ எவ்வளோ டேமேஜ் இருக்கு, ஹவு மெனி டேமேஜஸ், எவ்வளோ டேமேஜ் இருந்தாலும் அது ஒரு டிஃபெக்டிவ் மட்டும்தான் சொல்லுவோம். ஒரே ஒரு டிஃபெக்ட் மட்டும்தான். அது எவ்வளோ டேமேஜஸ் வேணா இருந்துக்கலாம், ஆனால் அது டேமேஜ்ன்ற ஒரு கிரைட்டீரியா மட்டும்தான் வச்சிருப்போம். ஆனால் டிஃபெக்ட்ஸ் அப்படின்ற இடத்துல பார்த்தீங்கன்னா எவ்வளவு டேமேஜ் இருக்கு, ஒவ்வொரு ஐட்டம்ல எவ்வளவு டேமேஜ் இருக்கு, அதுதான் டிஃபெக்ட்ஸ். ஸோ ரெண்டுக்கு வித்தியாசம் தெரியணும். ஸோ நம்பர் ஆஃப் டிஃபெக்ட்ஸ் அப்படின்னா நம்ம சி சார்ட் யூஸ் பண்ணுவோம். நம்பர் ஆஃப் டிஃபெக்ட்ஸ்னா சி சார்ட் யூஸ் பண்ணுவோம். நம்பர் ஆஃப் டிஃபெக்டிவ்ஸ் அப்படின்னா பி சார்ட் யூஸ் பண்ணுவோம். நம்பர் ஆஃப் டிஃபெக்டிவ்ஸ் அப்படின்னா பி சார்ட் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா 2 சார்ட்டுமே இருக்கு, அதுவும் டிஃபெக்டிவ்ஸ் தான், இதுவும் டிஃபெக்டிவ்ஸ் தான். என்னதான் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், சரிங்களா? அப்போ சி சார்ட்டுக்கான அப்பர் கண்ட்ரோல் லிமிட், லோவர் கண்ட்ரோல் லிமிட் எழுதணும். ஸோ சி சார்ட்டுக்கான அப்பர் கண்ட்ரோல் லிமிட், அதுக்கான ஃபார்முலா என்ன சார்னு கேட்டீங்கன்னா சி பாரு, அப்பர் கண்ட்ரோல்னா பிளஸ் போடுவோம், 3 டைம்ஸ் ஸ்கொயர் ரூட் சி பார். இது அப்பர் கண்ட்ரோல் லிமிட்டுக்கானது. லோவர் கண்ட்ரோல் லிமிட்டுக்கானது எல்சிஎல், சி பாரு மைனஸ் 3 டைம்ஸ் ஸ்கொயர் ரூட் சி பார். அவ்வளவுதான் சார். ஃபார்முலா ரொம்ப ரொம்ப சிம்பிள், சரிங்களா? இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணா சி பார் ஃபைண்ட் பண்ணோம். ஸோ சி பாருக்கான ஃபார்முலா என்ன சார்னு கேட்டீங்கன்னா சி பாருக்கான ஃபார்முலா என்ன சார்னா சம்மேஷன் சிஐன்னு சொல்லலாம், டோட்டல் நம்பர் ஆஃப் டிஃபெக்ட்ஸ் டிவைடட் பை சாம்பிள் குரூப்ஸ் கூட சொல்லலாம். எவ்வளவு சாம்பிள்ஸ் எடுத்திருக்கோம், நம்ம எவ்வளவு சாம்பிள் குரூப்ஸ் எடுத்திருக்கோம், நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் பாத்தீங்கன்னா இங்க சாம்பிள் பதில் யூனிட்ஸ் கொடுத்திருக்கோம். 1 2 3 அப் டு 15 சாம்பிள் யூனிட்ஸ் கொடுத்திருக்கோம். ஸோ மொத்தம் 15 சாம்பிள் யூனிட்ஸ் கொடுத்திருக்கோம். டோட்டல் நம்பர் ஆஃப் சாம்பிள் யூனிட்ஸ் பாத்தீங்கன்னா 15 சாம்பிள் யூனிட்ஸ் கொடுத்திருக்கோம். அதுல எவ்வளவு டிஃபெக்ட்ஸ் மேல பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் டிஃபெக்ட்ஸ், டோட்டல் நம்பர் ஆஃப் டிஃபெக்ட்ஸ். ஒவ்வொரு ஐட்டத்திலையும் எவ்வளவு டிஃபெக்ட்ஸ் இருக்குன்றது கவுண்ட் பண்ணுவோம். ஒவ்வொரு ஐட்டத்திலையும் எவ்வளவு டிஃபெக்ட்ஸ் இருக்குன்றதை கவுண்ட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க கவுண்ட் பண்ணுங்க சார். 2 + 4 6 + 3 9 10 11 13 18 21 27 34 37 38 42 44 45. ஸோ எவ்வளவு டிஃபெக்ட்ஸ் இருக்குன்னா 45 டிஃபெக்ட்ஸ் இருக்கு மொத்தம். 45 divided by 15. அப்ப என்ன சார் ஆகும், 15 3s are 45. அப்போ சி பாரோட வேல்யூ 3. அப்போ LCL and UCL ஃபைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்பர் கண்ட்ரோல் லிமிட் என்ன சார் வருது, சி பார் 3 பிளஸ் 3 into √3. அப்போ வேல்யூ பாருங்க சார் என்ன வருது பாருங்க. கேல்சி எடுத்து சிம்பிள், ஸோ கேல்சி எடுத்து ஒர்க் பண்ணிக்கங்க. 3 பிளஸ் 3 √3 போட்டீங்கன்னா 8.19, approximately 8.19 எடுத்துக்கலாம். Then lower control limit LCL, so 3 minus 3 into √3.
இதனோட வேல்யூ என்ன வருதுன்னு பாருங்க சார். 3 minus 3 root 3 போட்டீங்கன்னா approximately minus 2.19 something வருது. ஸோ நமக்கு நல்லாவே தெரியும் நோ நெகட்டிவ் வேல்யூஸ். எல்லாம் ப்ராபபிலிட்டி பார்த்துட்டு இருக்கோம். ப்ராபபிலிட்டி அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக் பொறுத்தளவுக்கு நோ நெகட்டிவ் வேல்யூஸ், நோ நெகட்டிவ் வேல்யூஸ். ஸோ ஒன்லி பாசிட்டிவாக தான் இருக்கணும் ஆர் 0. ஸோ நோ நெகட்டிவ் வேல்யூஸ். தேர்ஃபோர் டேக் LCL equals to 0. ஸோ மினிமம் வேல்யூ 0 தான் ஸ்டார்ட் பண்ணும். ஏன்னா நோ நெகட்டிவ் வேல்யூஸ். ஸோ அப்பர் கண்ட்ரோல் லிமிட்டோட வேல்யூ 8.19, லோவர் கண்ட்ரோல் லிமிட்டோட வேல்யூ 0. அப்பர் கண்ட்ரோல் லைனும் லோவர் கண்ட்ரோல் லைனும் ஃபைன் பண்ணிட்டோம். இப்போ செக் பண்ணி பாருங்க சார், வேல்யூஸ் செக் பண்ணி பாருங்க. மினிமம் 0 விட தாண்டி இருக்கணும். ஸோ மினிமம் 0 விட தாண்டி இருக்கணும். மேக்சிமம் 8.19 விட குறைவா இருக்கணும். ஸோ 0 விட அதிகமாக இருக்கணும். ஸோ 0.2 இருக்கு. 4, 3, 1, 1, 2, 5, 3, 6, 7, 3, 1, 4, 2, 1. So all the points, எந்த பாயிண்ட்டுமே 8.19 தாண்டல, 0 விட குறைவா இல்லை. Therefore all the points lies inside LCL and UCL. அப்பர் கண்ட்ரோல் லைன் உள்ளேயும் லோவர் கண்ட்ரோல் லைனுக்கு அதிகமாக தான் இருக்கு. Therefore the chart is in control. The chart is in control. So chart நம்மளோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு. சரிங்களா? நன்றி. மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் பார்ப்போம். இந்த வீடியோ நம்ம கிளாஸ் எடுக்கக்கூடிய இந்த மெத்தட் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் பார்ப்போம். நன்றி.